So okay viewers, நிறைய பேர் வந்து கேட்டிங்க ஆக்டிவாவோட EV வீடியோ வந்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஆக்டிவா EVல என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ நம்ம கூட பாத்தீங்க அப்படினா ஆக்டிவா E தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. சோ இதுல நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படினா சூப்பராவே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினா குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படினா நீங்க வெஹிக்கிள் வாங்கினா போதும், பேட்டரி வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பேட்டரி பாத்தீங்க அப்படினா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல பாத்தீங்க அப்படினா ஹோண்டாவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க உங்க அதாவது வெஹிக்கிள்ல பேட்டரி 2 கொடுத்திருப்பாங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க இன்னொரு பேட்டரியை வாங்கி அவங்க சார்ஜ் போட்ட பேட்டரியை வாங்கி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயமே EV வெஹிக்கிள்ஸ்ல வந்து பேட்டரிக்கு வாரண்டி எவ்வளவு நாளைக்கு வரும், எவ்வளவு நாள் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த கவலை வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி வந்து கம்ப்ளீட்லி நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல தான் வந்து எடுக்க போறீங்க. அதனால தாராளமா பேட்டரி வாரண்டியை பத்திலாம் நீங்க கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வெஹிக்கிள் வாங்கினாலே போதும் அப்படின்னு ஹோண்டா வந்து தெரிவிக்கிறாங்க. வாங்க ஆக்டிவா ஈல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஆக்டிவா ஈயோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கக்கூடிய இப்ப ஐசி இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய ஆக்டிவா மாதிரி இதோட டிசைன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்லி ஒரு நியூ டிசைன்ல தான் வந்து ஆக்டிவா ஈயை வந்து கொண்டு போயிருக்காங்க. நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கலாம், இந்த எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல வந்து இங்க டிஆர்எல் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்ல, இந்த கார்ஸ்லாம் வந்து கனெக்டட் டிஆர்எல்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஆர்எல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவானே வந்து மெட்டல் பாடி தான், பட் இதுல வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி வந்து கிடையாது. எல்லாமே வந்து ஃபைபர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா வெயிட் கம்மியாகும், அதனால ரேஞ்ச் வந்து அதிகம் போகுன்றனால தான் அவங்க வந்து ஃபைபர்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டிசைனா வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ல நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்கு. நீங்க சைட்லயும் வந்து பார்க்கலாம், டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிளீனான ஒரு டிசைன்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஏர் வெண்ட் மாதிரியான ஒரு டிசைன் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவா இ அப்படிங்கிற ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் தான் வந்து பண்ணியிருக்காங்க, பட் பேட்சிங்கா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ டெய்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ டெய்லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இருக்கிற டெய்லைட்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு டிசைனில் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சீட்டோட லென்த் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லென்த்தான ஒரு சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் சீட் லென்த் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் ஓகே டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறத. ஸோ மொபைல் ஃபோன் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து வைக்க முடியும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு கீலெஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் தான் வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ மித்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே உள்ளது. நீங்கள் ஹெட்ஸ்மார்ட்னு நம்ம ஆக்டிவா வந்து பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீலெஸ் ஃபங்க்ஷனில் தான் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து இருக்குது. அது மாதிரி கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 inches இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனுமே இருக்குது. நம்ம ஹோண்டாவோட ரோட் சிங்க் ஆப் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஈகோ மோடு, ஸ்டாண்டர்ட் மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட், மொத்தம் 3 விதமான மோடும் இருக்குது. அந்த மூணு விதமான மோடை வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய மோட்டார் விஷயத்துக்கு வருவோம். இந்த மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்ட் டிரைவில் இருக்கக்கூடிய மோட்டார் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 22 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார். இதோட டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 80 km வந்து வேகம் போகிற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 2 km வந்து ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 kW பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 kWh பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 kWh பேட்டரி 102 km ரேஞ்ச் போற வகையில இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பேட்டரி பத்திலாம் உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிறவாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பேட்டரியை வந்து தனியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 2 பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா சார்ஜிங் போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இது மாதிரியான சார்ஜிங் பேட்டரிஸ்க்கான ஒரு ஹப் மாதிரி வந்து உங்கள் நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய
மேபி ஷோரூம்ஸ்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்கள் பேட்டரிஸை வந்து கொடுத்துட்டு மாற்ற முடியும். மேபி NFC கார்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ஒரு 40 செகண்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து எடுத்துட்டு உங்கள் பழைய பேட்டரி அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பைக்கில் சார்ஜும் போட வேணாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். ஸோ சார்ஜே போட வேணாப்பா, நம்ம பைக்கில் வந்து ஓட்டலாம் அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு இருக்காங்க. மேபி தமிழ்நாடு ஃபுல்லாக வரத்துக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் அப்படின்னே சொல்லுவேன். 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ ஆகலாம். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 6-7 மாதத்தில் இந்த சென்னை அந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்க்கும் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஊர்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிலே தான் பாஸ் ஆகும். எனிவே இதோட காஸ்ட் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இல்லாத ஒரு மாடலும் இருக்குது, கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மாடலும் இருக்குது. அந்த ரோட் சிங் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இல்லாத மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,17,000 ரூபா ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. எக்ஸோரூம் காஸ்ட் தான் 1,17,000 அப்படிங்கிறது. இதே இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கக்கூடிய மாடல் போனீங்க அப்படின்னா 1,51,700 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது வந்து பெங்களூரோட ப்ரைஸ் தான். ஸோ இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ப்ரைஸில் வந்து வித்தியாசங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். நான் சொன்னது எக்ஸோரூம் காஸ்ட் தான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். இந்த ஸ்வாப்பபிள் சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. மேபி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஹோண்டாவில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்வாப்பபிள்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து QC1 அப்படிங்கிற ஒரு மாடலுமே இருக்குது. நான் ஜஸ்ட் அந்த வெஹிக்கிளை மட்டும் காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் அந்த QC1 அப்படிங்கிற மாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டலாம். பவர் அண்ட் டார்க்ஸ் எல்லாமே வந்து கம்மி தான். இது வந்து வெறும் 90,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இல்லாமல் டிஸ்க் பிரேக் இல்லாமல் ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம் ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து இருக்குது. அது மாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹப் மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு சார்ஜிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி அப்படின்னே சொல்லுவேன். இதோட டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர் வேகம் போகிற வகையில் அது கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுங்கிறது 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகும். ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் வந்து போக முடியும். இதை ஒன்ஸ் சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். 100% சார்ஜ்னா 6 மணி நேரம், இதே வந்து 80% சார்ஜ்னா 4 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமிங் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதில் பயன்படுத்திருக்க பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. 1.5 kWh பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங் எல்லாமே வந்து இருக்கு. பட் அந்த மாடல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ங்கிறது இல்லை. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து இருக்கு. ஸோ சார்ஜிங் போர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சார்ஜிங்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் ஆக்டிவால இருக்கக்கூடிய அதே கீ செட்டப் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த சீட்டு ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்கு மட்டும் ஓப்பனிங் வந்து இல்லை. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கீ எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவால பார்க்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் கீ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் மாடல்ன்றனால இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட காஸ்ட் அப்படிங்கிறது 1 லட்ச ரூபா விலையில வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. 90,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட், ஆன் ரோடு வரும்போது இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது மேபி ஒரு 1 லட்ச ரூபா பிரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரை வந்து வாங்கலாம். மேபி எனக்கு இந்த பேட்டரிக்கான வாரண்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேணாம், நான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆக்டிவா மாடலை வந்து தேர்ந்தெடுக்கலாம். பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓட்டி பார்த்து மித்த ரிவ்யூவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.